Hi everyone, நான் ரிச்சர்ட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பீயிங் ரிச் சேனல். ஸோ ஐம் ரியலி சாரி, உங்கள் எல்லாரையும் மோர் தென் 100 days நான் மீட் பண்ணாமல் இருந்தேன். அண்ட் இப்போது ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட்டோடு வந்துருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. Zcash. இந்த Zcashன்ற கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மந்த் பர்டிகுலர்லி பயங்கரமான ஒரு பில்டப் கொடுத்துருக்குங்க. அதாவது இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கூட இந்த Zcash வந்து அவ்வளோ பாப்புலராக வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஏன் திடீர்னு Zcash? இந்த காயின் இப்போ புது லான்ச் ஆன காயினா? கண்டிப்பாக கிடையாது. 2016 இந்த Zcash அப்படின்ற இந்த காயினை வந்து எலக்ட்ரானிக் காயின் கம்பெனி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த காயினோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இப்போ ஏன் ட்ரெண்ட் ஆகுது? ஸோ இந்த Zcash வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்கிரிப்டட் கேஷ் காயின். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லேயும் கிரிப்டோவை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் அந்த கிரிப்டோவில் வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது ஒரு ப்ரைவசியே இல்லாமல் இருக்குது. நீ கிரிப்டோவை வந்து நம்ம வாங்கிறது வந்து முதல்ல எப்படி இருந்ததுன்னா, நம்ம வந்து யாருக்கு அனுப்புகிறோம், எங்கேருந்து நடக்குது அதெல்லாம் தெரியாமல் இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த கிரிப்டோக்குன்னு ஒரு டேக்ஸை போட்டு அதுக்கு வந்து பயங்கரமாக இம்போஸ் பண்ணி சில ஃபைன்ஸ் எல்லாம் சில கண்ட்ரீஸில் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரைவசி காயின், அதுவும் சப்ளையில் எக்ஸாக்டாக பிட்காயினுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு காயின், அதுதான் இந்த Zcash. ஸோ இது வந்து 2016 வந்து ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட், அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இதை இன்வென்ட் பண்ணாங்க. இந்த Zcashோட ஸ்பெஷாலிட்டியே இது வந்து ஒரு ப்ரைவசி காயின். அதாவது இந்த ப்ரைவசி காயின் வந்து என்ன ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்னா, இந்த காயினை வந்து நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்க, யார் உங்கள் வாலெட்டுக்கு அனுப்புகிறா, இதை வந்து ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் ஆல் என்கிரிப்டட். ஸோ இது வந்து ஜென்யூனாக இருக்குமா, இது வந்து யாருக்கு அனுப்புறது, இதில் வந்து நிறைய ஃப்ராடுலண்ட் நடக்குமா அப்படின்ற பட்சத்தில் ஜீரோ ப்ரூஃப் நாலேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து ஒரு கிரிப்டோகிராஃபிக் மெத்தடில் வந்து இது ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து 21 வயசு ஆகுதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டிரைவிங் லைசன்ஸோ இல்லை ஆதார் கார்டோ எடுத்து காட்டி தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க இல்லையா? அப்படி காட்டாமலே இந்த ஜீரோ ப்ரூஃப் நாலேஜ் அப்படின்ற இந்த மெத்தடில் வந்து ஈஸியாக உங்கள் ப்ரைவசி மெயின்டைன் ஆகி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரிவீல் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடியே கம்மி ரேட்லேயே ப்ரொலாங் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இன்னொரு அடிஷ்னலான விஷயம், இது வந்து பிட்காயினில் இருக்க மாதிரியே ஹாவிங் ஈவெண்ட் இருக்குது. அதாவது பிட்காயினுக்கு வந்து 21 மில்லியன் வந்து சப்ளைன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த Zcashக்கும் வந்து 21 மில்லியன் வந்து சப்ளை. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மில்லியன் சம்திங் ஷீல்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ ஒரு 16 மில்லியன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ளை வந்து அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் நீங்கள் பிட்காயின் மாதிரியே மைனிங் பண்ணலாம். அண்ட் பிட்காயின் மைனிங்கில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன இருந்ததுன்னா, ஹாவிங், அதாவது இந்த மைனிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரிவார்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆஃபாக கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த காயின்லையும் இந்த நவம்பரில் வந்து ஒரு ஹாவிங் ஈவெண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3.25 காயின்ஸ் வந்து கொடுக்க வேண்டிய அந்த மைனிங் ரிவார்ட்ஸ் வந்து ஒரு 1.5 சம்திங் அப்படி மாறப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் இதோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக்கிறதுக்கு, அதாவது மக்கள் அதிக பேர் வர்றதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. அண்ட் இது இல்லாமல் பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சைபர் பங்க் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து கிட்டத்தட்ட $18 மில்லியன் வந்து இந்த Zcashல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமஸ் ஒரு செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்சர்ஸ் டைப் இது எல்லாருமே இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுக்கு முழு காரணம் இது வந்து ஒரு ப்ரைவசி காயின் தான். இந்த ப்ரைவசி காயின் வந்து உங்களுக்கு எப்படி சேஃபாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன சின்ன கடை, உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு உங்கள் கையில் இருக்க கேஷை கொடுத்து நீங்கள் வந்து தக்காளி, வெங்காயம், இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளுங்கெல்லாம் நீங்கள் உங்கள் காசை கொடுத்து வாங்கும்போது அது யாருக்காவது கணக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அதில் எதுவுமே ட்ரேஸ் பண்ண முடியாது, பில் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் நார்மல் ஒரு வெண்டாஸ் கிட்ட போய் அப்படி தான் இந்த காயினை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாருக்கு வேணாலும் அனுப்பலாம், உங்களோட ப்ரைவசி பாதுகாக்கப்படும். இட் இஸ் என்கிரிப்டட், இது யாராலையும் டீக்ரிப்ட் பண்ண முடியாது. அந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இந்த Zcash அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500% மேலே வந்து இந்த இயர் ஏறி இருக்குங்க. வேறு லெவல்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $15 போன வருஷம் இருந்த காயின் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 days பேக் முன்னாடி அப் டு ஒரு $700 வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரு $570-580 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க எத்தனை மடங்கு வந்து ஏறி இருக்கு. நீங்கள் ஒரு 15 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா அது இத்தனை மடங்கு ஹைக்கில் வந்து எங்கே போயிருக்கோம் பாருங்கள். உங்ககிட்ட ஒரு பெரிய ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஸோ இந்த Zcash வந்து இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிறதுக்கு இந்த மெயினான ரீசன்ஸ் எல்லாம் இதுதான். இப்போ இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இந்த காயின் மேலே. இப்போ நிறைய பேர் வந்து ப்ரைவசியை விரும்புகிறாங்க. என் டிரான்சாக்ஷன் என் வாலெட்டில் வந்து இப்போது உதாரணத்துக்கு இப்போ பிட்காயினை வந்து நீங்கள் ஒருத்தருக்கு அனுப்புறீங்கன்னு வைங்களேன், இந்த அட்ரஸ் டு இந்த அட்ரஸ் வந்து போயிருக்கு. இப்போ பைனான்ஸ் BNB காயின் அனுப்புறீங்கன்னா இந்த அட்ரஸ் இந்த அட்ரஸ் போயிருக்குன்றது உங்களால் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். அந்த அட்ரஸ்லேருந்து எங்கே இதுவாயிருக்கு. ஆனால் இந்த அட்ரஸ் எல்லாம் வந்து காட்டாமல் என்கிரிப்டடாக வந்து இருக்கிறது தான் இந்த Zcash. ஸோ இந்த Zcashக்கு வந்து ஒரு பெரிய பொட்டென்ஷியல் இருக்கிறதுக்கு காரணம் நான் நினைக்கிறது இதோட சப்ளை. 21 மில்லியன் காயின்ஸ் தான் பிட்காயின் மாதிரி இதோட சப்ளை இருக்குது. கண்டிப்பாக எனிவர் $5,000 வந்து இது சீக்கிரமாக டச் பண்ணும். ஏன்னா இவங்க வந்து குரூப் ஆஃப் இந்த இன்வென்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ரிவார்டு எடுத்துகிட்டு இது பேக்ரவுண்டில் வந்து நிறைய அப்கிரேட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதில் வந்து இவங்கக்கிட்ட வந்து ஒரு சொந்தமாக ஒரு வாலெட் ஒன்று இருக்குது. அண்ட் காயின் பேஸ் எக்ஸ்சேஞ்சு, பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இந்த காயின் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு $500 நம்ம வாங்குகிறோமே, இது வந்து இன்னும் டிக்ளைன் ஆகி போவோமானா மார்க்கெட் கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்குது, வாபிள் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா பிட்காயின் வந்து $89,000 வந்தது. கிட்டத்தட்ட $126,000 போயிட்டு இப்போ வந்து $89,000 இருக்குது, விச் மே ஆல்சோ ஃபால். ஆனால் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகும்போது பயங்கரமாக ஏறும். அதே மாதிரி தான் பிட்காயின் திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகும்போது ZECயும் கண்டிப்பாக ஏறும். இதை வந்து ZEC காயின்னு சொல்கிறாங்க, இல்லை Zcash. ஸோ இந்த காயினுக்கு வந்து ஒரு செம்ம பொட்டென்ஷியல் இருக்குன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காயினை வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் வந்து கிளைம் பண்ண முடியும். ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து இந்த காயின் பேஸு காயின் மார்க்கெட் கேப்பில் போயிட்டு இந்த Zcash பற்றி தான் தேடி இருக்காங்க. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு குட் அட்வான்டேஜ். ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தட் காயின். ஸோ இந்த Zcash அப்படின்ற இந்த காயினை வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். நீங்களும் உங்கள் சைடில் ஒரு ரெஃபரன்ஸ் செக் எல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் அறிவுக்கு இது ஓகே வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிரிப்டோ வீடியோஸில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பபாய்.